அக்கௌண்டிங்கோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியலாக வந்து டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய பிளேஸ் அண்ட் தென் வந்து அக்கௌண்டிங் இஸ் தி ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் கிளாசிஃபையிங் சம்மரைசிங் தி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் இன்டர்பிரேட்டிங் தி ரிசல்ட்ஸ் தேர் ஆஃப் அண்ட் கம்யூனிகேட்டிங் தெம் டு தி யூசர்ஸ். இதான் டெஃபினேஷனு. ரெக்கார்டிங் தான் முதல் ஸ்டேஜ். ஸோ இந்த ரெக்கார்டிங் எதில் பண்ணுறாங்க அப்படின்னா ஜேர்னலில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அக்கௌண்டிங் சைக்கிளில் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜேர்னல் தான். ஸோ அது வந்துட்டு டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் டேட் வைஸாக என்னென்ன நடைபெறுறது அப்படின்றது. ஸோ ரைட் ஃப்ரம் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண அந்த கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து ஒரு டேட்லேயும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களா, சேல் பண்ணியிருக்காங்களா, ரெண்ட் பே பண்ணியிருக்காங்களா, வேஜஸ் பே பண்ணியிருக்காங்களா, ஸ்டேஷ்னரிக்காக பே பண்ணியிருக்காங்களா, ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணாங்களா, என்னென்ன பண்ணாங்களோ, சேல்ஸு என்னென்ன பண்ணாங்களோ எல்லாத்தையுமே வந்து முதல் ஸ்டெப்பில் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ ரெக்கார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அக்கௌண்டிங் சைக்கிளில். ஸோ அதை வந்துட்டு ஜேர்னல் மூலமா ரெக்கார்ட் பண்றாங்க டிரான்சாக்ஷன்ஸை. அடுத்தது கிளாசிஃபையிங்னா என்னன்னா நம்ம வந்து ஒரு என்ட்ரியா வந்து இந்த ஜேர்னல்ல வந்து போடுவோம். அதாவது ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா ஃபர்னிச்சர் வந்து உள்ள வரும், கேஷ் வந்து வெளில போகும். இதெல்லாம் தனித்தனி அக்கௌண்ட்டாக, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் தனியா, கேஷ் அக்கௌண்ட் தனியா, இந்த மாதிரி செப்பரேட்டா அக்கௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ வந்து மிஷினரி வாங்குறாங்கன்னா மிஷினரி உள்ள வரும் பிஸ்னஸ்க்குள்ள. ஸோ ஆனால் வந்து கேஷ் வந்து பே பண்ணுறதுனால கேஷ் வந்து வெளில போகும். அதனால மிஷினரிக்கு ஒரு அக்கௌண்ட்டு, கேஷ்க்கு ஒரு அக்கௌண்ட்டுன்னு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ தனித்தனியாக செப்பரேட் அக்கௌண்ட்ஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லெஜர்ல தான் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கிளாசிஃபை பண்ணுவாங்க. ஸோ ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய பிளேஸ் வந்து ஜேர்னலு. அது கிளாசிஃபை பண்ணி அக்கௌண்ட்ஸா வந்து ஸ்பிளிட் அப் பண்ணி அக்கௌண்ட் தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இடம் வந்து லெஜர். ஸோ அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து இஸ் டன் த்ரூ லெஜர், ப்ரிப்பேரிங் லெஜர். ஓகே, அத வந்து அந்த ப்ராசஸ வந்து போஸ்டிங்னு சொல்லுவாங்க. அத ஜேர்னல்ல ரெக்கார்ட் பண்றது. ப்ராசஸ் பேர் என்னது ஆண்டி? ப்ராசஸ் பேரு ஜேர்னல்ல ரெக்கார்ட் பண்றத ஜேர்னலைசிங்னு வாங்கம்மா. லெட்ஜர்ல வந்து என்டர் பண்றதெல்லாம் வந்து போஸ்டிங்னு சொல்லுவாங்க. போஸ்டிங் அந்த ப்ராசஸ் POSTING போஸ்டிங். ஓகேங்களா? அது முதல் ஸ்டெப் வந்து ரெக்கார்டிங். அது ஜேர்னல் மூலமா ரெக்கார்ட் பண்றோம் டிரான்சாக்ஷன்ஸை. ரெக்கார்ட் பண்ண டிரான்சாக்ஷன்ஸை வந்துட்டு லெட்ஜர்ல போஸ்ட் பண்ணுவோம். அந்த ப்ராசஸை தான் நம்ம போஸ்டிங்னு சொல்றோம். ஸோ எல்லா அக்கௌண்ட்ஸும் தனித்தனியாக இந்த இடத்துல ப்ரிப்பேர் பண்ணுவோம். என்னென்னலாம் டிரான்சாக்ஷன் அங்கே ஜேர்னல்ல காமிச்சிருக்கோமோ அது எல்லாமே செப்பரேட் அக்கௌண்ட்ஸா இந்த இடத்துல வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம், லெட்ஜர் அக்கௌண்ட்ஸா. அந்த ப்ராசஸை போஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது சம்மரைசிங் தி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ். எதெல்லாம் நம்ம வந்துட்டு தனித்தனியாக செப்பரேட் பண்ணி அக்கௌண்டா ப்ரிப்பேர் பண்ணுமோ அது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரே டேபிளா வந்துட்டு ட்ரையல் பேலன்ஸ்னு ஒரு டேபிள் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த சம்மரைசிங் வந்து நடைபெறக்கூடிய வந்து இடம் எதுனா ட்ரையல் பேலன்ஸ். சம்மரைசிங் தி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் இஸ் டன் த்ரூ ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். ஓகேங்களா? முதல்ல ஜேர்னல், அடுத்தது லெட்ஜர், அடுத்தது ட்ரையல் பேலன்ஸ். ரெக்கார்டிங் ஜேர்னல், கிளாசிஃபிகேஷன் டன் த்ரூ லெட்ஜர் அண்ட் சம்மரைசிங் டன் த்ரூ ட்ரையல் பேலன்ஸ். அததான் டெஃபினிஷனா கொடுக்குறாங்க. அந்த அக்கவுண்டிங் சைக்கிளை வந்துட்டு அப்படியே டெஃபினிஷனா வந்து இந்த இடத்துல கொடுக்குறாங்க. ஓகே ஆண்டி. இப்போ வந்து ட்ரையல் பேலன்ஸ்க்கு எது ப்ராசஸ் இல்ல? கிடையாது. சம்மரைசிங் தி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ், அவ்வளவுதான். அது ப்ராசஸ்லாம் எதுவும் கிடையாது. அதுக்கு ஜேர்னலைசிங், இதுக்கு போஸ்டிங் மாதிரி இதுக்கு எதுவும் கிடையாது. ஓகே ஆண்டி, அதான் கேட்டேன். சம்மரைசிங் தி டிரான்சாக்ஷன்ஸ், இது ரெக்கார்டிங் தி டிரான்சாக்ஷன்ஸ் ஜேர்னல். அடுத்தது போஸ்டிங் தி என்ட்ரிஸ் லெட்ஜர். சம்மரைசிங் தி ஆல் தி டிரான்சாக்ஷன்ஸ் இஸ் டன் த்ரூ ட்ரையல் பேலன்ஸ். அதுக்கு ப்ராசஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா? சோ இது எல்லாமே வந்துட்டு ஃபினான்ஷியல் நேச்சர்ல இருக்கக்கூடியது, அதாவது மானிட்டரி டேர்ம்ஸாக எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியது. மானிட்டரி டேர்ம்ஸ்னா என்ன? மணியால எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ். அது மட்டும் தான் அக்கவுண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணுவோம்.
ஓகேங்களா? ம் அண்ட் இன்டர்பிரிட்டிங் தி ரிசல்ட்ஸ் தேர் ஆஃப், இது எல்லாம் நம்ம பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, ப்ராஃபிட் ம் ஏர்ன் பண்றோமா லாஸ் இன்கர் பண்றோமான்ற இன்டர்பிரிட்டேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றது. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணது இவ்வளோத்தையும் பண்ணா? ஸோ இது எவ்வளோத்தையும் பண்ணா ப்ராஃபிட் ஏர்ன் பண்றோமா லாஸ் இன்கர் பண்றோமா, வந்து கம்பெனியோட அசட்ஸ் எவ்வளோ இருக்கு, லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்கு, இன்கம் எவ்வளோ இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கான ஸ்டெப்பை தான் நம்ம இவ்வளோ நேரம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ இன்டர்பிரிட்டிங் தி ரிசல்ட்ஸ் தேர் ஆஃப்னா அதுதான் ஃபைண்டிங் அவுட் வாட் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட், ரிசல்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். கம்பெனியோட உண்மையான நிலவரத்தை ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிந்து கொள்ள வந்து அக்கௌண்டிங்கை யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஓகே ஆண்டி. கம்யூனிகேட்டிங் them to the users. ஸோ இது எல்லா இன்ஃபர்மேஷன் யாருக்கு கொண்டு போக போறோம்னா யூசர்ஸ். யூசர்ஸ்னா யாரு? யாரெல்லாம் இன்டர்னல் பீப்புளாகவும் இருக்கலாம், எக்ஸ்டர்னல் பீப்புளாகவும் இருக்கலாம். இன்டர்னல் பீப்புள்னா ம் கம்பெனிக்கு உள்ள சம்பந்தப்பட்டவங்க, எம்ப்ளாயி, அதோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதோட முக்கியமான ஷேர் ஹோல்டர்ஸ், யாரெல்லாம் கம்பெனியில நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காங்களோ, அதாவது கம்பெனி நல்ல முறையில் நடைபெறணும், அந்த கம்பெனி ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதா லாஸ் இன்கர் பண்றதான்னு தெரிந்து கொள்ளணும் நான் வந்து ஆவலாக இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேரும். அதே மாதிரி ம் டாக்ஸ் அத்தாரிட்டிஸ்க்கு, கவர்மெண்ட்டுக்கு, யாருக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் தேவையோ அவங்களுக்கு வந்து இதை ம் கம்யூனிகேட் பண்றோம். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மூலம் தெரியப்படுத்துறோம் அவங்களுக்குலாம். ஓகேங்களா? ம் ஸோ அதுதான் ஓகே வந்து ஆண்டி. இதே தான் திருப்பி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டெஃபினிஷன்ல கொடுத்துருப்பாங்க. அடுத்த ம் இதுல வந்து டெஃபினிஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக மொத்தம் ஓகே வந்து ஆண்டி. ஒரு ப்ரொப்ரைட்டர், இன்டர்னல் பீப்புள் இவங்க எல்லாம் தெரிஞ்சு கொள்றதுக்காக தான் வந்துட்டு இது வந்து அக்கௌண்டிங்கை வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் ரெக்கார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து லெட்ஜர்ல போஸ்ட் பண்ணுவாங்க. போஸ்ட் பண்ண லெட்ஜர்ல எல்லா அக்கௌண்ட்ஸையும் திருப்பி சம்மரைஸ் பண்ணணும்னு ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்புறம் லாஸ்டா வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பேலன்ஸ் ஷீட்டு எல்லாமே அந்த இதுல கொண்டு வந்துருவாங்க. ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்டுன்னு 3 ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல. ஓகேங்களா? ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னு ஒன்று லாஸ்ட்ல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ட்ரையல் பேலன்ஸ் முடிஞ்ச உடனே. ஸோ ஜேர்னல் ஃபர்ஸ்டா, அடுத்தது செகண்ட் லெட்ஜரா, ம் மூணாவது வந்து ட்ரையல் பேலன்ஸ், நாலாவது வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். அந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்னு 3 பிரிவா கொண்டு வருவாங்க அந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல. இது எல்லாம் ஓகே ப்ரிப்பேர் ஆண்டி. பண்ணி நம்ம யூசர்ஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அதுதான் வந்து இந்த பேராகிராஃப்ல கொடுத்துருக்காங்க. அக்கௌண்டிங் இன்வால்வ்ஸ் ரெக்கார்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், summarizing them and communicating this the financial information to the users, proprietors, shareholders in the case of companies, lenders, creditors. ஸோ ப்ரொப்ரைட்டர்னா அந்த கம்பெனியோட ஓனரு, அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ், அது ஒரு கம்பெனியாக இருந்தா ஷேர் ஹோல்டர்ஸ். ம் ஓகேங்களா? ஸோ ஓகே. யாரெல்லாம் அந்த கம்பெனில ஷேர் வாங்கியிருக்காங்களோ அவங்க ஷேர் ஹோல்டர்னு சொல்லுவோம். இன்வெஸ்டார், ஷேர் ஹோல்டர்னு. அப்புறம் லெண்டர்ஸ்னா யாரெல்லாம் வந்து கடன் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிரெடிட்டார்னா சிமிலர் அதே மாதிரி தான். பொருளாகோ இல்ல ஃபினான்ஸ் ஆகோ கொடுத்த பர்சன் கிரெடிட்டார். நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, பிசினஸ்க்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ம் கிரெடிட்டாருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தேவை. டெட்டார்னா நம்ம யாருக்காவது கொடுத்தோம் அப்படின்னா, நம்ம கடனாக, கேஷ் ஆகவோ இல்ல பொருளாகவோ கடனுக்கு மொத்தவங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா அவங்கள நம்ம டெட்டார்ன்னு சொல்லுவோம். ம் ஓகே ஆண்டி. ஓகேங்களா? ஸோ நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கிரெடிட்டார், டெட்டார். நிறைய ஸ்டூடெண்ட் இதில் தான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. கிரெடிட்டாருக்கும் ம் டெட்டாருக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது. அதனால இதை ரொம்ப கிளாரிட்டியா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். கிரெடிட்டார்னா ஓகே ஆண்டி. நம்மளுக்கு கடனோ பொருளோ மொத்தம் கொடுத்துருந்தா நம்ம அவங்கள கிரெடிட்டாருன்னு சொல்லுவோம். இதே நம்ம ம் அவங்களுக்கு கொடுத்துருந்தோம் அப்படின்னா அவங்கள நம்ம டெட்டாருன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே ஆண்டி. இன்வெஸ்டார்னா அந்த கம்பெனில வந்து ஏதாவது பொருளா ஏதாவது, அதாவது வந்து ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஷேர்லயோ எதுலயோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இன்வெஸ்டார். ஓகே ஆண்டி. முதலீடு நம்ம கம்பெனில அவங்க செஞ்சிருந்தாங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா. கவர்மெண்ட்டுக்கு முக்கியமா தெரியணும். நீங்க பண்ற பிசினஸ் லீகல் பிசினஸா, ப்ராப்பர் முறையில தான் நடைபெறதா அப்படின்னு தெரியணும். அண்ட் தென் பேங்க் லோன் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணலாமா, நீங்க உண்மையிலே கிரெடிட் வர்த்தியா, நீங்க திருப்பி பே பண்ணிடுவீங்களா, நீங்க அந்த அளவுக்கு ஓகேவா அப்படின்னு உங்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. எம்ப்ளாயீஸ் அவங்க உங்களை நம்பி தான், சம்பளத்தை நம்பி தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ அதனால எம்ப்ளாயீஸ் ப்ராஃபிட்ல ரன் ஆகுதா இல்லையான்னு தெரியணும். ஸோ
ஸோ அதனால ம். அக்கௌண்டிங்கை வந்து ஒரு மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷனா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம ஓகே ஆண்டி. பர்டிகுலரா மானிட்டரி டேர்ம்ஸை இங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுனால கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷனை பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ன்ற ரீசன்னால அக்கௌண்டிங்கை ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே இந்த யூசர்ஸ்க்கு எல்லாம் கம்யூனிகேட் பண்றதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அக்கௌண்டிங்ன்றது. ஓகேங்களா? ஓகே ஆண்டி. இந்த எவல்யூஷன் ஆஃப் வந்து அக்கௌண்டிங்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாலாம் இருக்காதுமா. அது பாத்தீங்கன்னா வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாம் பார்ட்டர் சிஸ்டம் காமர்ஸ்ல கூட படிச்சிருப்பீங்க. எல்லாமே வந்து பொருளுக்கு பொருள் குட்ஸ் அகைன்ஸ்ட் குட்ஸ் ஃபார் குட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு வேல்யூ நிர்ணயிக்க முடியலன்னா ஒருத்தவங்க வந்து ரைஸ் வந்து கல்டிவேட் பண்ணாங்க, இன்னொருத்தவங்க வீட்டோ இல்ல வேற ஏதாவது கார்னோ இதை கல்டிவேட் பண்ணாங்கன்னா ஸோ ஓகே இது இவ்வளவு இவங்க கொடுக்குறாங்க அவங்க இவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்டமாற்று முறை அந்த மாதிரி தான் வந்து இது பண்ணாங்க. லேட்டர் ஆன் மணின்றத ஒரு மீடியமா கொண்டு வந்தாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அதனால வந்து ஈஸியா வந்து வேல்யூ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ மணியை ஒரு மையமா கொண்டு நடத்த ஆரம்பிச்சாங்க எல்லா பிசினஸ் எல்லா டிரான்சாக்ஷன்ஸும். ஸோ பார்ட்டர் சிஸ்டம்ல இருந்து இந்த மணி வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆண்டி ஆனா எப்படி ஆண்டி பார்ட்டர் சிஸ்டம்ல இருந்து மணிக்கு வந்தாங்க? அதான் வந்து வேல்யூ எக்ஸாக்டான வேல்யூ நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியல. இயர்லியரா வேல்யூ வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்க முடியாம இருந்தது. ஓகேங்களா? என்ன சொல்றது, குவாலிட்டியோ ஹையரோ லோயரோ நம்மளால சரியான ஒரு பிரைஸ் இல்லைன்னா வந்து வேல்யூ பண்ண முடியாது. ஸோ அதனால வந்துட்டு மணியை வந்து முக்கியமா வந்து டிரான்சாக்ஷன்ல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஏன் அக்கௌண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட், எப்படி வந்து அந்த கான்செப்டை வந்து எமர்ஜ் ஆச்சு அப்படின்றதான் இதுல கொடுத்துருக்காங்க. இது அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் எல்லாம் கிடையாது அக்கௌண்ட்ஸ்ல பொறுத்த வரைக்கும். எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்றது ரொம்பலாம் இம்பார்ட்டன்ட் இல்ல. நம்மளுக்கு மீனிங் விட்டா அதோட நம்ம வந்துட்டு டெஃபினேஷனுக்கு போனா போதும். ஓகேங்களா? அண்ட் சில எல்லா கம்பெனிஸ்க்கும் பாத்தீங்கன்னா வந்து கம்பெனி பிசினஸ வந்து நிறைய விதமாக கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒன்னு சோல் ப்ரொப்ரைட்டர், அதாவது சிங்கிள் பர்சன் பிசினஸ் பண்றது, அவனே மொத்தமா வந்து இன்வெஸ்ட் பண்றது. காமர்ஸ்ல கூட படிச்சிருப்பீங்களா டைப்ஸ் ஆஃப் பிசினஸ்னு. சோல் ப்ரொப்ரைட்டர்னா அவனே ஓன் பண்றது, அவனே கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணுவான், ப்ராஃபிட்டோ லாஸோ அவனே பேர் பண்ணணும். ஓகேங்களா? சோ அதனால வந்து அந்த மாதிரி பிசினஸ்க்கு கம்பல்சரி கிடையாது ஆனா அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்ட்டு. இருந்தாலும் ப்ராஃபிட் அடையறானா நஷ்டம் அடையறானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். அவங்க வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? சொல்லி கொடுத்துருப்பாங்களே, டபுள் என்ட்ரி சிஸ்டம் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னு. ஸோ அந்த மாதிரி சோல் ப்ரொப்ரைட்டர் பிசினஸ் வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ல சிம்பிளா வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ப்ரொசீஜரா இந்த மாதிரிலாம் இருக்காது. பட் அவங்களும் வந்து அக்கௌண்ட்ஸை வந்து சிங்கிள் என்ட்ரி கீழே வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி அவங்களும் ப்ராஃபிட் லாஸை ஏற்படுறதான்றத கண்டுபிடிச்சுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இன்னும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கூட அந்த அளவுக்கு ரொம்ப கம்பல்சரிலாம் கிடையாது. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இயர்லி பப்ளிஷ் பண்ணும், அந்த மாதிரி கம்பல்ஷன்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஆனா வந்து ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனி வந்து கண்டிப்பாக வந்துட்டு அவங்க வந்து மேண்டேட்ரியா கம்பல்சரியா வந்து தன்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும், டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் டபுள் என்ட்ரி சிஸ்டம் மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பப்ளிஷ் பண்ணும், அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணும் ப்ராப்பரா. கம்பெனிஸ் ஆக்ட் வந்து 2013 அமெண்ட்மெண்ட் எல்லா ஆக்டும் போயிட்டு 2013ல வந்துட்டு கம்பெனிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்தது. நிறைய அதுக்கு முன்னாடி 1956, அப்புறம் 2002, அதுக்கப்புறம் வந்த அமெண்ட்மெண்ட் 2013. ஸோ அப்போ என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி கம்பெனி வந்து எதெல்லாம் அது கீழே செயல்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து தன்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, பேலன்ஸ் ஷீட் எல்லாமே அது ஆஸ் பர் அந்த கைட்லைன்ஸ் அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த எல்லாத்தையும் வந்து ஃபாலோ அப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸ்ல இன்ட்ரடக்ஷன் பார்த்தா. மீனிங் அண்ட் டெஃபினேஷன்ல அகெயின் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி முக்கியமான மீனிங் டெஃபினேஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, செகண்ட். இதான் ரொம்ப முக்கியம். அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட்ஸ்.
இந்த டெஃபினேஷன் அதுவா? இந்த இந்த டெஃபினேஷன் இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இதான் டெஃபினேஷன். இதான் ரொம்ப ஆண்டி முக்கியமான அப்புறம் இன்னொன்னு டெஃபினேஷன். இருக்கு, அமெரிக்கன் அக்கவுண்டிங் அசோசியேஷன். எது படிக்கணும் ஆண்டி? அதுவும் இதே மீனிங்கா தான் கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் எல்லா இதுலயும் வந்து இதுதான் ஸ்டாண்டர்டான விஷயம், இந்த டெஃபினேஷன் தான். ஓகே ஆண்டி. இதுல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண அதேதான். அக்கவுண்டிங் இஸ் தி ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங், கிளாசிஃபைங். ரெக்கார்டிங் முதல் ஸ்டேஜ், கிளாசிஃபைங் ரெண்டாவது ஸ்டேஜ், சம்மரைசிங் மூணாவது ஸ்டேஜ். ஓகேங்களா? ரெக்கார்டிங் வந்து ஜேர்னல்ல பண்ணுவாங்க, கிளாசிஃபைங் டன் த்ரூ லெஜர், ப்ரிப்பேரிங் லெஜர் அக்கவுண்ட்ஸ், சம்மரைசிங் வந்து ட்ரையல் பேலன்ஸ் மூலமா ப்ரிப்பேர் பண்றாங்க. சம்மரைஸ் எப்படி? இப்போ ஃப்ரண்ட்ல இப்போ அந்த இன்ட்ரோடக்ஷன் டு அக்கவுண்டிங் நீங்க ஒரு சொன்னீங்கல்ல ஆண்டி, அதுவே நான் டெஃபினேஷனா எழுதிடலாம் ஆண்டி. அப்புறம் இது வேற அதுல அதுலயும் இது ஒண்ணுதான், ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. 1 or 2 வேர்ட்ஸ் தான் வந்து டிஃபரன்ஸா இருக்கும். அடுத்தது இதுல கொஞ்சம் எலாபரேட்டா கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணின்னு கொடுத்துருக்காங்க. மணின்றத ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்காங்க. டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் which are in part at least of a financial character and interpreting the results thereof. அதேதான். பட் ஆனா வந்து இது டெஃபினேஷனா இருக்கிறதுனால நீங்க இதே யூஸ் பண்ணிக்கலாம். ஓஹோ, ஓகே ஓகே. டெஃபினேஷன் மீனிங் மோரலஸ் எல்லாம் ஒண்ணுதாமா. நீங்க வந்து டெஃபினேஷன்னா வித்தின் கொட்டேஷன் யார் அத வந்து ப்ரொபோஸ் பண்ணது, அந்த பர்சனோ இல்ல அந்த பாடி, அந்த இது போர்டு யாரு கொடுத்தது, அதை தான் நம்ம எழுத போறோம். ஸோ அதனால இதுவும் அதுவும் ஒண்ணுதான், ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இதுலயும் ரெக்கார்டிங், கிளாசிஃபைங், சம்மரைசிங் வந்துருச்சு. டேர்ம்ஸ் ஆஃப் மணில தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அதை மட்டும் தான் அக்கௌண்ட்ஸ்ல கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் கேரக்டர்னும் அதே தான். ஸோ ஃபினான்ஷியல் இல்லாததுன்னா உங்களுக்கு தெரியும், குவாலிட்டி ஆஃப் ஸ்டாஃப், குவாலிஃபிகேஷன், இதெல்லாம் நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபினான்ஷியல் நேச்சராக இருக்கக்கூடியது மட்டும் தான் நம்மளால கணக்கிட முடிஞ்சது மட்டும் தான் கொண்டு வர முடியும். அண்ட் அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், அக்கௌண்ட்ஸை பேசிக்கா வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கான ரீசனே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே ஆண்டி, இந்த டெஃபினேஷன் படிச்சிட்டா போதும். ஆண்டி எனக்கு ஒரு டவுட் ஆண்டி. இப்போ நீங்க வந்து சொன்னீங்க ரெக்கார்டிங், அந்த ஃபர்ஸ்ட் இதுல சொன்னீங்க இன்ட்ரோடக்ஷன்ல வந்து ரெக்கார்டிங் ஜர்னல்ன்றீங்களா, அந்த ரெக்கார்டிங்க்கு ஜர்னலுக்கு நல்ல ஏதாச்சும் யூஸ் பண்ணுமா? ஜர்னல் டெஃபினேஷன்லாம் நம்ம கையே வைக்க கூடாது, உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் மாத்த கூடாது. டெஃபினேஷன் ஆஸ் பெர் அப்படியே எழுதணும். அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்கார்டிங் டு அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்டிஃபைடு பப்ளிக் அக்கௌண்டன்ஸ் அப்படின்னு கமா போட்டு கொட்டேஷன்ல இந்த இந்த இதை வந்து எதுவுமே மாத்தாம அப்படியே வித்தின் கோட்ஸ்குள்ள நம்ம எழுதணும். ஓகேங்களா? உங்களுக்கு புரியணும். அடுத்தது கண்டிப்பா உங்களுக்கு அக்கௌண்டிங் சைக்கிள் எடுத்திருப்பாங்கல்ல, அதனால நான் வந்து இத வந்து ரிலேட் பண்ணி உங்களுக்கு சொன்னேன், ஈஸியா புரியணும்ன்றதுக்காக. என்ன ரெக்கார்டிங், என்ன கிளாசிஃபைங்ன்றதுக்காக நான் சொன்னேன். மத்தபடி நம்ம அதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. இப்போ மத்த விஷயங்கள்லாம் வந்து இப்ப மத்த கான்செப்ட்ஸ் ஏதாவது படிக்கிறோம்னா அதுல என்ன மீனிங்ன்றத அர்த்தத்தை எடுத்துக்கிட்டு நம்ம எக்ஸாம்பிள் எழுதுறதோ இல்ல நம்ம டிஸ்கஸ் பண்றதோ அதெல்லாம் செய்யலாம். பட் டெஃபினிஷன்ல நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் எழுதக்கூடாது. அதுல என்ன இருக்கோ அதை தான் எழுதணும். ஒன்று ரெண்டு வார்த்தைகள் மாத்தலாம், ஆனா அப்படியே வந்து ரெக்கார்டிங் இஸ் டன் த்ரூ ஜர்னல் அந்த மாதிரி எல்லாம் எழுதக்கூடாது. ரெக்கார்டிங் இட் இஸ் ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங், கிளாசிஃபைங், சம்மரைசிங், அதுல என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடணும். ஓகேங்களா? ஓகே ஓகே. ஆனா ஜெனரலா இந்த இப்ப வந்து டெஃபினிஷன் இல்லாம இருந்தா இந்த மாதிரி எழுதலாம்ல ஆண்டி? டெஃபினிஷன் இல்லாம மீனிங்னு கேட்டாங்கன்னா கூட எழுதலாம், பட் மீனிங் இல்ல நான் ஜெனரலா கேக்குறேன். ஜெனரலா எப்படி வந்து ஜெனரலா கேட்டாங்கன்னா எழுதலாம். ஓகே ஓகே. டெஃபினிஷனால மெயினா ஸ்பெசிஃபிக்கா அப்படி எழுதலாம், அதனால கேட்டுட்டேன். ஆமா. ஓகேங்களா? சோ இதான் டெஃபினிஷன் ஆஃப் அக்கவுண்டிங். இது ஒன்னு படிச்சா போதும் நம்ம. ஓகேங்களா? அடுத்தது ஆட்ரிபியூட்ஸ் இல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங். அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டெஃபினிஷன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உருவி எடுக்கிறது தான் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஆட்ரிபியூட்ஸ் இல்லனா ஃபீச்சர்ஸ்னு கூட சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. ஃபீச்சர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், ஆட்ரிபியூட்ஸ் இதெல்லாம் மீனிங் ஒண்ணுதாம்மா, அர்த்தம் ஒண்ணுதான். ஓகேங்களா? ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த டெஃபினேஷன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தது அதை எலாபரேட் பண்ணி சொல்றது தான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ். நேச்சர்னு கூட சொல்லுவாங்க. நேச்சரு, கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபீச்சர்ஸ், ஆட்ரிபியூட்ஸ் இத்தனை பேரும் ஒண்ணுதான் மீனிங்.
ஒரே ஓகே ஆண்டி. அர்த்தத்தை தான் சொல்லுது. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ எது வந்துட்டு உங்களால மணியால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியதோ அதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த மாதிரியான டிரான்சாக்ஷனை பிக் பண்ணி கொண்டு வர்றது தான் அக்கௌண்டிங்கோட மெயின் டாஸ்கே. ஓகேங்களா? ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் only those transactions and events which can be measured in terms of money. மணியால எக்ஸ்பிரஸ் பண்ண முடிந்த டிரான்சாக்ஷன் மட்டுமே அக்கௌண்டிங் புக்ஸ் கீழ கொண்டு வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன், பர்ச்சேஸ் ஆஃப் அசெட்ஸ், பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ், ரா மெட்டீரியல் அகைன்ஸ்ட் பேமெண்ட் ஆர் ஆன் கிரெடிட், சேல் ஆஃப் குட்ஸ் அகைன்ஸ்ட் பேமெண்ட் ஆர் ஆன் கிரெடிட் பை அ ஃபர்ம். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இதெல்லாம் கேபிட்டல் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னா எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றோம்ன்றது நல்லாவே தெரியும். 5 lakh 10 lakh அதை நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. நம்ம போட்ட பணத்தை தெரியும். பர்ச்சேஸ் பண்றோம்னா ஒரு அசெட், அதுக்கான விலை கொடுத்து தான் நம்ம வாங்கியிருப்போம். பிரைஸ் நம்ம பே பண்ணிட்டு தான் வாங்கியிருப்போம். பர்ச்சேஸ் பண்ணும்போதும் அசெட்டாக வாங்கினாலும் சரி, இல்ல கூட்ஸ் ஸ்டாக் நம்ம திருப்பி வந்து சேல் பண்ண போறோம்னா அதை கூட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? திருப்பி ரீசேல் ஏதாவது பண்ணிட்டு அதை ரீசேல் பண்றோம் பாத்தீங்களா, அது கூட்ஸ். ஓகேங்களா? சோ அதுக்கும் வந்து கண்டிப்பா கேஷ் பே பண்ணி தான் வாங்கியிருப்போம், இல்ல சம்டைம் கிரெடிட்ல வாங்கியிருப்போம். ஃபியூச்சர்ல பே பண்ணலன்னு சொல்லிட்டு கிரெடிட் பர்ச்சேஸா வாங்கியிருப்போம். ஆக மொத்தம் அதுக்கும் ஒரு விலை இருக்கு, ஒரு மணியால மெஷர் பண்ண முடியுது அதையும். அந்த மாதிரி வந்துட்டு ரா மெட்டீரியல் பேசிக்கா நான் வந்து அசம்பிளி பார்ட்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ் என்னென்ன வாங்குறோனோ என்னோட பிசினஸ்க்காக, அது எல்லாமே வந்து அதுக்கான ஒரு வேல்யூ இருக்கு, மணியால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். சோ அதுக்கப்புறம் நான் கூட்ஸை வந்து விற்கும் போது கஸ்டமர் கிட்ட இருந்து இமிடியேட்டா கேஷ் வாங்கினாலும் சரி, இல்ல வாங்காம கிரெடிட்ல வித்தனாலும் சரி, ஃபியூச்சர்ல எப்படியா இருந்தாலும் நான் வாங்க போறேன் அதுக்கான பணத்தை. ஓகேங்களா? சோ அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே மணியால ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம அக்கௌண்டிங்ல கொண்டு வரலாம் சொல்றாங்க. ஐடென்டிஃபிகேஷனா என்ன, நம்மளால பிக் பண்ண முடியுது, இதெல்லாம் பார்த்து ஓகே இதுக்கெல்லாம் மணியால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், சோ அக்கௌண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வர்றது ஐடென்டிஃபிகேஷன். measuring the identified transactions and events. so value பண்றது அடுத்தது. ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், இது மணியால எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் தான் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஐடென்டிஃபை பண்ண ஐட்டம்கான விலையை நிர்ணயிக்கிறது. சரி, இந்த ஃபர்னிச்சர் 50,000 போகும், வாங்கும் போது 50,000. ஸோ பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது இட் இஸ் 50,000, இட் இஸ் 10,000 அப்படின்றது தெரியுது. சேல் பண்ணும்போது சரி ஓகே கூட்ஸ் சேல் பண்ணிருக்கோம் கஸ்டமருக்கு, ஸோ இது வந்து வேல்யூ 20,000 அப்படின்றத உங்களால மெஷர் பண்ண முடியுது. இந்த இடத்துல வேல்யூ பண்ண முடியுது உங்களால. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றீங்க, இது மானிட்டரி டிரான்சாக்ஷன் தானான்றத ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. ஃபைண்ட் அவுட் பண்ண டிரான்சாக்ஷனை மணியால வேல்யூ பண்ணி பாக்குறீங்க எவ்வளவு இதுன்றத. ஓகே ஆண்டி. ஓகேங்களா? ஆண்டி இது ஷார்ட்டா கூட சொல்லலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆண்டி. எப்படியோ ஓகேங்களா? அடுத்தது ரெக்கார்டிங் வந்துட்டு, ரெக்கார்டிங் நான் சொன்ன மாதிரியே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஜேர்னல் தான். ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் என்ன ரெக்கார்ட் பண்ணாங்களோ அது வந்து எல்லா ரெக்கார்ட் பண்ணக்கூடிய பிளேஸ் ஜேர்னல். அந்த ப்ராசஸ ஜேர்னலைசிங்னு சொல்லுவாங்க, ஜேர்னலைசிங்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்துட்டு புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. பிரைம் என்ட்ரி, புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேர்னலுக்கு இன்னொரு பேர் என்னன்னா புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி, இல்லனா பிரைம் என்ட்ரி. பிரைம்னா நான் முதலாக பிரைமரி டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய பிளேஸ். ஓகேங்களா? அதனால ஜேர்னல். கிளாசிஃபையிங்னா நான் சொன்ன மாதிரி ரெக்கார்ட் பண்ண டிரான்சாக்ஷன்ஸை நம்ம அக்கௌண்ட்ஸா, செப்பரேட் அக்கௌண்ட்ஸா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இடம் லெட்ஜர். அதை அந்த ப்ராசஸை வந்து போஸ்டிங்னு நம்ம சொல்லுவோம். செப்பரேட் அக்கௌண்ட்ஸா, ஒரு மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா மெஷினரிக்கு ஒரு அக்கௌண்ட், கேஷுக்கு ஒரு அக்கௌண்ட். ஒரு ஃபர்னிச்சர் சேல் பண்ணனா ஃபர்னிச்சருக்கு ஒரு அக்கௌண்ட், கேஷ்க்கு ஒரு அக்கௌண்ட். இந்த மாதிரி செப்பரேட் அக்கௌண்ட்ஸா ப்ரிப்பேர் பண்றது கிளாசிஃபையிங். அடுத்தது சம்மரைசிங். நான் சொன்ன மாதிரி சம்மரைசிங்ல எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணத, அதுக்கப்புறம் லெட்ஜர்ல போஸ்ட் பண்ணத இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டேபிள் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. மொத்தத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வரா மாதிரி. அதுல வந்து டெபிட் காலம், கிரெடிட் காலம்னு 2 இருக்கும். அது வந்து நம்ம போடும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டி. சாரி ஆண்டி. ஸோ சம்மரைசிங்ன்றது ட்ரையல் பேலன்ஸ் மூலமா நம்ம பண்றோம். எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்னலாம் ரெக்கார்ட் பண்ணுமோ, லேட்டர் ஆன் என்னென்னலாம் லெட்ஜர்ல போஸ்ட் பண்ணுமோ, எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வர இடம் வந்து ட்ரையல் பேலன்ஸ். ஓகே ஆண்டி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது முடிச்ச உடனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல தான் ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்னு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா? கம்பெனியோட எக்ஸாக்ட் ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்றோம். அசட்டோட நிலவரம் எவ்வளோ, லைபிலிட்டியோட நிலவரம் எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுப்போம் பேலன்ஸ் ஷீட். ட்ரேடிங் ஆண்டி அந்த ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் இருக்கு, அதான் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆண்டி. ட்ரேடிங் அக்கவுண்ட் முதல் ஸ்டெப், ஃபைனல் அக்கவுண்ட்ஸோட முதல் ஸ்டெப். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் வந்து பேலன்ஸ் ஷீட். ஓகே ஆண்டி. ஓகேங்களா? ட்ரேடிங் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்றதுனால கிராஸ் ப்ராஃபிட்டா இல்ல கிராஸ் லாஸான்றத கண்டுபிடிக்க முடியும். அன்னைக்கு ஒரு நாள் சொன்னல கிராஸ் ப்ராஃபிட்னா என்ன அப்படின்றத. நெட் ப்ராஃபிட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்றதுனால நெட் ப்ராஃபிட் இல்ல நெட் லாஸா பிசினஸ்க்குன்றத ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்றது ட்ரேடிங் அக்கவுண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். ஃபினான்ஷியல் போர்ஷன், கம்பெனியோட ஃபினான்ஷியல் வந்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்றது பேலன்ஸ் ஷீட். இது மூணும் கம்ப்ரைஸ் ஆனது தான் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ன்றது. ஓகேங்களா? இது எப்ப பண்ணுவோம்னா ட்ரையல் பேலன்ஸ் முடிஞ்ச உடனே ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பேலன்ஸ் ஷீட் பண்ணுவாங்க. லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் அதுதான் பேலன்ஸ் ஷீட். இது எதுக்கு பண்ணுவாங்க ஆன்ட்டி? அசெட் அண்ட் லைபிலிட்டியோட பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக. கம்பெனி வந்து முக்கியமானது வந்து அசெட் அண்ட் லைபிலிட்டி, சொத்து கடன் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக. கம்பெனியோட உண்மையான ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன, எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் ஓன் பண்றாங்க, எவ்வளோ லைபிலிட்டி இன்னும் பே பண்ணணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஆன்ட்டி. ஓகேங்களா? ஸோ அதான் வந்து ஃபைனல் ஸ்டெப். ஸோ இதெல்லாம் எதுக்காக ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். அதை வச்சு அனலைஸ் பண்றது, அந்த டேட்டா அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அனலைஸ் பண்ணி கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி பொசிஷனையும் அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன், ப்ராஃபிட்டபிலிட்டி பொசிஷனா ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஏர்ன் பண்றாங்க ஆர் லாஸ் இன்கர் பண்றாங்களா அப்படின்ற ப்ராஃபிட்டபிலிட்டி பொசிஷனையும் ஃபினான்ஷியல் பொசிஷனையும் பெட்டரா தெரிஞ்சுக்கிறதுக்காக இது எல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க. அண்ட் கம்யூனிகேட்டிங்னா அந்த யூசர்ஸ்க்காக நம்ம படிச்சோம்ல, கவர்மெண்ட், பேங்க், லெண்டரு, கிரெடிட்டாரு, இன்வெஸ்டாரு, ஷேர் ஹோல்டர், எம்ப்ளாயி, இந்த யூசர்ஸ்க்காக கம்யூனிகேட் பண்றதுக்காக தான் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்றோம். அதை டைம்லியா ப்ரிப்பேர் பண்ணி டைம்லியா பப்ளிஷ் பண்ணாதான் அந்த பீப்புளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும் அப்படின்றத தான் கொடுத்துருக்காங்க. நம்ம படிச்ச அந்த டெஃபினிஷனை ஒரு பாயிண்டா ஸ்பிளிட் அப் பண்ணி சைட் ஹெட்டிங்கா கொடுத்துட்டாங்க. பட் கண்டென்ட் ஒண்ணுதான், நம்ம டிஸ்கஸ் பண்ண அதே விஷயத்தை தான் இங்க இன்டெப்தா சொல்றாங்க. அங்க 3 லைனோட முடிச்சிட்டோம், இங்க வந்து எலாபரேட்டா பேராகிராஃபா கொடுத்துருக்கோம். ஆன்ட்டி எல்லாத்துக்கும் ஒரு லைன் இருந்தா போதும். இப்ப 7 பாயிண்ட்ஸ் இருக்குதுல ஆன்ட்டி, ஒரு லைன் இல்ல, ஒரு கண்டென்ட் ஓரளவுக்கு நீங்க குடுக்குற மாதிரி இருந்ததுன்னா போதும். இல்ல இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ கிளாசிஃபைங்னு இருக்குல்ல, இதுல வந்து ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அப்ப வந்து அதுல ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி கண்டென்ட் எடுத்தா மட்டும் போதும்ல ஆன்ட்டி? நீங்க அதுலயே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் குடுக்குறீங்கன்னா ஓகே. அட்லீஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ஸ் ஆது இருக்கணும். 3 பாயிண்ட்ஸ், அதாவது அந்த கண்டென்ட், அந்த டாபிக், அந்த சப்ஹெட்டிங் கீழ எவ்வளவு வேலிடான பாயிண்ட்ஸ் நீங்க கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுங்கன்ற. ஃபுல்லா பேராவா எழுதணும்னு அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு ஓகே இந்த கிளாசிஃபையிங்க பத்தி இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, ஓகே கிளாசிஃபையிங்னா லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுல செப்பரேட்டான அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும், அண்ட் ப்ராசஸ் ஆஃப் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் அந்த இதை பண்றத வந்துட்டு போஸ்டிங் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அந்த சென்டென்ஸ் ஒரு அட் த மோஸ்ட் எவ்வளோ நீங்க வந்து வேலிடான பாயிண்ட்ஸ் அது கொடுக்க முடியுமோ ஓகே. நீங்க ரொம்ப எழுதணும், 1 பாயிண்ட் எழுதலாமா 3 பாயிண்ட் அப்படி கிடையாது. வேலிடான பாயிண்ட்ஸ் அந்த சப்ஹெட்டிங்க்கு இவ்வளோ எழுதினா போதும் அப்படின்னு இருந்தா யூ கேன் ரைட். அது வரைக்கும் நீங்க எழுதினா போதும். ஓகே ஆன்ட்டி. ஓகேங்களா? புரிஞ்சுச்சு ஆன்ட்டி. அடுத்தது வந்துட்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் புக் கீப்பிங், அக்கௌண்டிங், அக்கௌண்டன்சி. புக் கீப்பிங்னா பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்துட்டு கம்பெனியோட ஜூனியர் லெவல் ஸ்டாஃப் வந்துட்டு சிஸ்டமேட்டிக்காக பிஸ்னஸில் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடைபெறுறதோ அதை வந்துட்டு ஒரு ரொம்ப வந்து ஃபார்மலாக அக்கௌண்டிங் மாதிரி இல்லாமல் என்னென்ன நடைபெறுறதோ அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வருவாங்க சிஸ்டமேட்டிக் மேனரில்.
ஓகேங்களா. ஸோ வந்து அந்த பர்சன் யார் பண்றாங்கன்னா அவங்க புக் கீப்பர்னு சொல்லுவாங்க. அவங்க ஜூனியர் லெவல் ஸ்டாஃபா இருப்பாங்க அந்த கம்பெனில. ஒரு சிஸ்டமேட்டிக் மேனர்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவாங்க. மானிட்டரி ஐட்டம்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஓகேங்களா. இவங்க வந்து ரொம்ப வந்து அந்த அக்கௌண்டிங் அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரின்சிபல்ஸ் அந்த அளவுக்கு கடைபிடிக்க மாட்டாங்க. இவங்க ஜூனியர் லெவல் ஸ்டாஃபா தான் கம்பெனில இருப்பாங்க. ஓகேங்களா. அதான் வந்து புக் கீப்பிங். புக் கீப்பிங்கோட டெஃபினேஷன் இங்க கொடுத்துருக்காங்க. ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இன் அ சிஸ்டமேட்டிக் மேனர். சிஸ்டமேட்டிக் மேனர்ல வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு வரக்கூடிய ஜூனியர் லெவல் ஸ்டாஃப் பண்ணக்கூடிய செயல் தான் இந்த புக் கீப்பிங்ன்றது. ஒரு ப்ரொசீஜரா இந்த அக்கௌண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டெபிட் கிரெடிட் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்றது அந்த மாதிரி இப்படிதான் பிரிஸ்கிரைப்டு மேனர்ல தான் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும். இதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் காம்ப்ளிகேட்டடா. பட் வந்து புக் கீப்பிங்ன்றது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் மாதிரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி. ஓகேங்களா. அதுல வந்துட்டு வெறும் டிரான்சாக்ஷன்ஸ் சிஸ்டமேட்டிக் மேனர்ல ரெக்கார்ட் பண்ண கூடிய வாட் ஆல் ஹேப்பன்ஸ், பிசினஸ்ல என்னென்னலாம் நடைபெறது, மணி ஆர் மணிஸ் வர்த்னா என்ன, மணி டைரக்டா மணியோ இல்ல மணிஸ் வர்த் மணிக்கு நிகரான விஷயங்கள், மணிக்கு நிகரான அசெட். ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து ஒரு வேல்யூ இருக்கக்கூடியத வந்துட்டு புக் கீப்பிங்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஓகே ஆண்டி. ஓகேங்களா. அண்ட் இதுல டெஃபினிஷன் ஆண்டி இன்னும் ஃபர்ஸ்டா செகண்டா இல்ல இது டெஃபினிஷனை பொறுத்த வரைக்கும் இதுல வந்துட்டு செகண்ட் வந்து கொஞ்சம் எலாபரேட்டா இருக்குது. புக் கீப்பிங் இஸ் தி சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் கரெக்ட்லி இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஆல் தோஸ் பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ் தட் ரிசல்ட் இன் தி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி ஆர் மணிஸ் வர்த். இது ஓகே. ஏன்னா கொஞ்சம் எலாபரேட்டா இருக்குல்ல. இது வெறும் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் இன் சிஸ்டமேட்டிக் மேனர் அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. சிஸ்டமேட்டிக் மேனர் தாண்டியும் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து மணி ஆர் மணிஸ் வர்த் டிரான்சாக்ஷனும் இங்க வந்து என்டர் பண்றாங்க இந்த பிளேஸ்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க எது வேணா நீங்க எழுதலாம். ஓகேங்களா. அவங்களுக்கு தேவை வந்து உங்களுக்கு கண்டென்ட் தெரியுதா அப்படின்றதுதான். ஸோ புக் கீப்பிங்னா என்ன அப்படின்னும் போது வந்து ரெக்கார்டிங் ஆஃப் பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இன் அ சிஸ்டமேட்டிக் மேனர் தட் ரிலேட்ஸ் டு மணி ஆர் மணிஸ் வர்த். டிரான்சாக்ஷன் வந்து தட் ரிசல்ட்ஸ் இன் தி மணி ஆர் மணிஸ் வர்த்ன்ற மாதிரி கொடுக்கணும். ஓகே ஆண்டி. ஓகேங்களா. அக்கௌண்டிங் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான், அதே எடுத்துட்டு வந்து இங்க நுழைச்சு விட்டுற வேண்டியதான். ஸோ இதுல ஒன்றும் பெருசா இல்லை. ஏற்கனவே நம்ம படிச்சோம்ல அந்த டெஃபினேஷனை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். Okay, aunty. Accountancy means systematic knowledge of accounting. It is an educating process wherein the various aspects of accounting is explained along with the reason and how to maintain the books of accounts and to summarize the transactions in ledger accounts and communicate. So accountancy அப்படின்றது வந்துட்டு how you are learning, எப்படி நம்ம கத்துக்கிறோம் and எப்படி அதை implement பண்றோம், எப்படி அதை utilize பண்றோம் அப்படின்றத தான் நம்ம accountancyன்னு சொல்றோம். as a subject நம்ம வந்து படிக்கும் போது the knowledge we possess on that accounting ஏரியால நம்ம possess பண்ற knowledge and எப்படி அதை incorporate பண்றோம், எப்படி அதை utilize பண்றோம், execute பண்றோம்ன்றதை எப்படி accounts மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்றது தான் வந்து accountancyன்றது. ஓகே ஆண்டி. தியரிட்டிக்கலா நம்ம படிக்கிறத how we are going to execute that அப்படின்றத through educating that நம்ம வந்து அதை கொண்டு வரோம் accountancyன்றது. ஓகே ஆண்டி. டிஃபரன்ஸ் பிட்வீன் புக் கீப்பிங் அக்கௌண்டிங் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆக்சுவலா. புக் கீப்பிங்ன்றது ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல பண்ணக்கூடியது, அக்கௌண்டிங்ன்றது லேட்டர் பார்ட்ல பண்ணக்கூடியது அக்கௌண்டிங். ஸோ புக் கீப்பிங்க்கு அப்புறம் தான் அக்கௌண்டிங்ன்றது. ஓகேங்களா. அண்ட் புக் கீப்பிங் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இது ஒரு ஜூனியர் லெவல் ஸ்டாஃப் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க பண்ணுவாங்க. அக்கௌண்டிங்ன்றது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான அக்கௌண்டிங் நாலேஜ் உடைய பர்சன் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் புக் கீப்பிங்க்கு ரொம்ப நாலேஜ், எக்ஸ்பர்ட், எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில் இதெல்லாம் ரொம்ப தேவையில்லை. பட் அக்கௌண்டிங்க்கு வந்து அந்த எப்படி மெயின்டைன் பண்ணும் அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ன்றது தெரியணும். அதுக்கான கெப்பாசிட்டி அவங்க கிட்ட இருக்கணும், எபிலிட்டி, அந்த ஸ்கில், ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ், எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி ரெக்கார்ட் பண்ணணும் எல்லாமே வந்து தெரியணும், எப்படி என்டர் பண்ணணும் எல்லாமே தெரியணும் அக்கௌண்டிங்கை யூஸ் பண்றவங்களுக்கு. பட் புக் கீப்பிங் யூஸ் பண்றவங்களுக்கு அப்படி கிடையாது. இவங்கள புக் கீப்பர்னுவோம், அவங்கள அக்கௌண்டன்ட்னுவோம். இவங்க ஜூனியர் லெவல் ஸ்டாஃபா இருப்பாங்க, அவங்க சீனியர் லெவல் ஸ்டாஃபா இருப்பாங்க. இவங்களுக்கு நாலேஜ் தேவை. எழுதலாம்.
இவங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் அந்த அளவுக்கு தேவையில்லை. இவங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் வந்து கண்டிப்பா இருக்கணும். இவங்களுக்கு ஸ்கில் வந்து செமி ஸ்கில்டா இருந்தா போதும், ரொம்ப நாலேஜ் வேண்டாம். அவங்களுக்கு நல்லா வந்து ஹைலி குவாலிஃபைடு ஸ்கில்டா இருக்கணும். இவங்களுக்கு தரோ அந்த இதெல்லாம் கான்செப்ட்ஸ் அந்த இதெல்லாம் தேவை அப்படின்னு கிடையாது. பட் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியணும். இதான் பேசிக்கான டிஃபரன்ஸ். புக் கீப்பர்ல அந்த அக்கவுண்டன்ட் அப்புறம் எழுதலாம். ஜூனியர் லெவல் ஸ்டாஃப், இவங்க சீனியர் லெவல் ஸ்டாஃப் எழுதலாம். இங்கதான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா எழுதலாம். லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப், இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப். அததான் நான் ஜூனியர் லெவல் சொன்னேன். சீனியர் லெவல், ஜூனியர் லெவல் ஸ்டாஃப். இவங்கள புக் கீப்பர்ன்றாங்க, இவங்கள அக்கௌண்டன்ட்ன்றாங்க. அவ்வளவுதான் பர்சன் நேம். இது பிரைமரி ஸ்டேஜ். அது வந்து ஆஃப்டர் புக் கீப்பிங் காட்ஸ் ஓவர், அது செகண்டரி ஸ்டேஜ் மாதிரி. இட் பிகன்ஸ் வேர் புக் கீப்பிங் எண்ட்ஸ். இது முதல்ல கொடுத்திருக்கிறது புக் கீப்பிங்கோட டெஃபினேஷன், இது அக்கவுண்டிங்கோட டெஃபினேஷன். அதே அந்த மீனிங் அண்ட் டெஃபினேஷனை அதே கொண்டு வந்து இங்க இடத்துல யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? அதேதான் இங்க மூணுத்துக்கு டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. புக் கீப்பிங், அக்கவுண்டிங் ஆல்ரெடி ரெண்டுத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அக்கவுண்டன்சி ஃபோர்த் பாயிண்ட் மட்டும் எனக்கு புரியல ஆண்டி. ஃபர்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் தான் ஆண்டி புரியல. எதுலமா? இதுலயா? It involves recording of financial transactions and events. டெஃபினிஷன் மட்டும் எழுதிக்கலாம்ல ஆண்டி? ஸ்கோப்பா? இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு. ஆமா ஸ்கோப். ஆமா ஸ்கோப் வந்து அவங்க கொடுத்திருக்கிறது மீனிங் தான் கொடுத்திருக்காங்க. ஸ்கோப்னா என்ன பர்பஸ்க்காக, என்ன நீட், அதனால என்ன நீட் அப்படின்றது தான் ஸ்கோப். ஏன் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கன்சிடர் பண்றோம்ன்றதுக்கான அர்த்தம் தான் ஸ்கோப்னா. ஆனா அவங்க மீனிங் டெஃபினிஷனை தான் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்றத கொடுத்திருக்காங்க அந்த இடத்துல. இங்க பார்த்தோம்ல, அந்த இடத்துல அப்படி கொடுத்திருக்காங்க. இங்க வந்துட்டு it involves recording of financial transactions and events in a set of books as per accounting policies. It is the application of accounting. Recording of financial transactions. So என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் நடைபெறதோ அதை எல்லாத்தையும் வந்துட்டு கொண்டு வர்றது புக் கீப்பிங்ன்ற பிளேஸ்ல. அண்ட் இது வந்து it also is application of accountancy but after completion of bookkeeping. So bookkeeping ன்றது initial stage. So transaction systematic manner ரெக்கார்ட் பண்ணக்கூடிய பிளேஸ் புக் கீப்பிங். அக்கௌண்டிங்ன்றது வந்துட்டு புக் கீப்பிங் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் ப்ராசஸ் அக்கௌண்டிங். அக்கௌண்டன்சி அப்படின்றது வாட் எவர் நம்ம என்னென்ன கான்செப்ட்ஸ் தியரிஸ் எல்லாத்தையும் லேர்ன் பண்றோமோ அதை எல்லாத்தையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்றது, அந்த ப்ராசஸ அக்கௌண்டன்சின்னு சொல்றோம். ஓகேங்களா? புக் கீப்பிங்ன்றது இனிஷியல் ஸ்டேஜ்மா, பிரைமரி ஸ்டேஜ். புக் கீப்பிங் முடிஞ்ச இடம் வந்து அக்கௌண்டிங். அக்கௌண்டிங்ல வந்து பினான்சியல் நேச்சர்ல இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றோம். அக்கௌண்டன்சில பாத்தீங்கன்னா என்னென்ன பிரின்சிபல்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், why we are maintaining, how we are maintaining, இந்த ப்ராசஸ வந்து தெரியப்படுத்துறது அக்கௌண்டன்சி. ஓகே ஆண்டி. ஓகேங்களா? ஃபங்க்ஷன்ஸ் ஆண்டி. ஃபங்க்ஷன்ஸா? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மெயின்டைனிங் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸ். எப்பயுமே வந்து பிஸ்னஸ்ல வந்துட்டு அன்றாடம் நடைபெற எல்லா டிரான்சாக்ஷனும் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய முக்கியமான பொறுப்பு எதுக்குன்னா அக்கௌண்ட்ஸுக்கு தான் இருக்கு, அக்கௌண்டிங்க்கு. அடுத்தது வந்துட்டு ப்ரிப்பேரிங் பேலன்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். நான் சொன்ன மாதிரி வந்து கம்பெனியோட முழு நிலவரத்தையும் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணாதான் ப்ராஃபிட் தெரிஞ்சுக்க முடியும், அசட் அண்ட் லைபிலிட்டியோட பொசிஷனை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக ஒரு கம்பெனி வந்து ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து இது எல்லாம் அனாலிசிஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க. கம்பேரிட்டிவ் காமன் சைஸ். என்னதுமா? மெயின்டைனிங் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸ்க்கு மெயின்டைனிங் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸ்னா எப்பயுமே அன்றாடம் நடைபெறக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனும் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ப்ரூஃப் வச்சிருக்கணும்னு, அது எல்லாமே ரெக்கார்ட்ல கொண்டு வந்திருக்கோமா, எல்லாத்தையும் நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்கோமா அப்படின்றத சிஸ்டமேட்டிக் மேனர்ல நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே வரணும்.
ஓகே ஆண்டி. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங்க நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஆண்டி.